இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விண்டோஸ்க்கு ஓஎஸ் போடுறது எப்படின்னா, அதாவது நம்ம லேப்டாப்பு கவர்மெண்ட் லேப்டாப் இந்த மாதிரி லேப்டாப் இருக்கும், நமக்கு ஓஎஸ் போட தெரியாது. பட் நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ₹300 காசு கொடுத்து ஓஎஸ் போடுவோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஓனாக ஓஎஸ் போடுறது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி ஓஎஸ் போடுறது, பென்ட்ரைவ் புட் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக்னிக்கல் பேஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓஎஸ் போடுறதுக்கெலாம் முன்னாடி நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணியிருக்கணும். பூட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா வின்2 பூட்டிக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் ப்ரௌசர் போயிருங்க. ப்ரௌசர் போயிட்டு வின்2 பூட்டிக் டவுன்லோட் அப்படின்னு அடிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல்கார்ஸ், இது ஒரு வெப்சைட்டு, அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்ம டவுன்லோட் பண்ண நினைக்கிறத. ஓகே, கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ டவுன்லோட் கொடுங்க. ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஓகே, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இன்ஸ்டால்லாம் பண்ணவே தேவையில்லை, ஓப்பன் பண்ணிங்கனாவே வந்துடும். இப்படி வந்துடும். உங்களோட பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்புட் பண்ணிக்கோங்க. நான் 16 GB பென்ட்ரைவ் இன்புட் பண்ணியிருக்கேன். குயிக் ஃபார்மேட் கொடுத்து டூ இட் கொடுங்க. உங்களோட இருக்கிற டேட்டாஸ் பேஸ் எல்லாமே அழிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி பென்ட்ரைவில் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா பேக்கப் எடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பென்ட்ரைவில் இருக்கிறது அழிஞ்சிருச்சு. இப்போ பூட் லோட் ஆகிட்டுருக்கு. எஸ் கொடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். உங்கள் வந்து பென்ட்ரைவ் வந்து பூட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறது தான். ஓகே, வாங்க வந்து ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஈஸியாக லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். உங்கள் ப்ரௌசர் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 ஓஎஸ் ஆல் இன் ஒன் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க. டைப் பண்ணி என்ன ஃபஸ்ட்டே வந்துடும் softlight.net. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்ட் டவுன்லோடு. நீங்கள் வேறு எந்த லிங்க்குமே போக தேவையில்லை. டவுன்லோட் விண்டோஸ் 10 ஆல் இன் ஒன் ஓஎஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஓஎஸ் விண்டோஸ் 10 ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் வந்துடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ரேரரில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் எந்த பென்ட்ரைவை பூட் பண்ணீங்களோ அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்சோடனே டைரெக்டாக நம்ம ஓஎஸ் போடுறதான். ஓகே, அவ்வளோதான். இந்த பேசிக் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே எல்லா ஓஎஸுமே இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பூட் பண்ணியாச்சு. ஒரு தடவை பூட் பண்ணால் போதும், அடுத்து ஓஎஸ் மாற்றி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் விண்டோஸ் 10 போடுறேன்னா என்னோடய சிஸ்டத்துக்கு விண்டோஸ் 10 வந்து ரெக்கமெண்டேஷன். ஸோ அதனால் விண்டோஸ் 10 போகிறேன். உங்கள் சிஸ்டத்துக்கு என்ன ஓஎஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி டைரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடித்தோடனே நீங்கள் போய் ஓஎஸ் போட்டுக்கலாம். ஓகே, நான் எக்ஸ்ட்ராக்ஷனை ஸ்கிப் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அதை தொடர்ந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம யூஎஸ்பியில் இருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓஎஸ் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் வந்து யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் பெரும்பாலும் மிஸ்டேக் வரும். அதாவது பென்ட்ரைவ் வந்து நம்ம வந்து 2.0 பென்ட்ரைவாக இருந்துச்சுன்னா 2.0 போர்ட்டில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் ஓஎஸ் உள்ளே போய் லோட் ஆகும். ஓகே, கனெக்ட் பண்ணிடுங்க. நான் கனெக்ட் பண்ணிட்டேன் 2.0வில். சிஸ்டத்தை ஆன் பண்ணுங்கள். உங்களோட பூட் கீ வந்து இப்போ கவர்மெண்ட்டில் கொடுத்த லெனோவோ அந்த பூட் கீ பார்த்துட்டிங்கன்னா F12 அமுத்தி நீங்கள் பூட் பண்ணிக்கலாம்.
போய்ட்டு உங்கள் யூஎஸ்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்துடும். விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, வந்துருச்சு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோ ஒன்லி கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்கில் ஓஎஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓஎஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.